குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 31 வெள்ளிக்கிழமை 16/8/2024. நாளெல்லாம் திருநாளே 16/8/2024. இன்று வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 31ஆம் நாள். இன்றைய திதி ஏகாதசி காலை 6:48 மணி வரை, பின்னர் துவாதசி. இன்றைய நட்சத்திரம் மூலம் காலை 10:51 மணி வரை, பின்னர் பூராடம். யோகம் காலை 10:51 வரை, அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம், நாள் முழுதும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் பத்ரம், பவம், பாலவம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை துவாதசி. இன்றைய விசேஷம் வரலட்சுமி விரதம், சுக்லபட்ச வைஷ்ணவ ஏகாதசி, ஆடி அருதி, திதி அவமாகம். நம்முடைய அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பண சேமிப்பு அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசைகள் எண்ணங்கள் கண்டிப்பாக உண்டு. அந்த வகையில் எடுக்கும் பொழுது பண சேமிப்பு அப்படின்ற ஒரு அதிகரிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் எந்த ஒரு பொருளுக்கு இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா, பணம் வைத்து எடுக்கக்கூடிய இடத்துல பச்சை கற்பூரம் மறக்காமல் அந்த இடத்துல வைங்க. அந்த வாசனை திரவங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகையில் பண சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரி, இன்றைய ராசி பலனுக்கு செல்லலாம். மேசராசி அன்பர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதனால் புதிய முயற்சிகள் எது எடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது இன்றைய நாளில் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். உறவுகள், நண்பர்களிடத்துல வாக்குவாதங்கள், தேவையில்லாத பல பிரச்சனைகள், தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நினைத்தது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தொழில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் அதிகரிக்க கொடுக்கும். பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்றைய நாட்கள் அமைய இருக்கிறது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய வருமானம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாகவும் இன்றைய நாட்கள் இருக்கிறது. உற்றார் உறவினர் மூலமாக நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது என்பதனை மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக உங்களை பற்றி தவறாக நினைத்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாருமே உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம், நல்ல பேர், நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேரை வாங்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது என்பதை மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர்னால குழந்தைகளுக்கு நினைத்தது வாங்கி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது.
இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு உத்வேகங்களும் நல்ல நட்புகள் பலப்படுத்தி கொடுக்கும். பழைய நட்புகள் மூலமாக உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டிற்கு ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுனால உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போய் இருக்கின்றது. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் பேச்சில் நிதானம் தேவை, கடைபிடிக்க வேண்டும். இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்தில் எதை பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை பேசக்கூடாதுன்றதை உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு பேசிட்டீங்கன்னாவே இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனை மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், விவசாயத்தில் இருப்பவர்கள் நல்ல ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் அமைப்பாற்றலும் ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளி குழந்தைகளுக்கு ஞாபக சக்திகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் அமோகமான ஒரு வளர்ச்சிகளும் இரட்டிப்பு லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அதேமாரி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சியில் இன்னைக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கிறது. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மனதில் சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை முன்னாடி செய்வது எதை பின்னாடி செய்வது என்று தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. அந்த கோபத்தில் வார்த்தையை நிதானமாக பயன்படுத்தினால்தான் உறவுகள் உங்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் கூட கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால உங்களோட பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் யாரிடம் போய் குறை சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு எதிர்காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாதுன்ற ஒரு முயற்சிகளை இன்று வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்கள் கேட்டு உங்கள் மேலே நல்ல பேர் புகழ் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகி இருக்கிறது. அதனால் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றனால இந்த நாளில் சிறப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது சிறப்பான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, தொழிலில் பொறுத்த வரைக்கும் அமோகமான ஒரு வளர்ச்சியில் இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு துறையின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு சலுகைகளும் நல்ல செய்திகளும் நல்ல தகவல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும்.
கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களில் தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகளை இன்றைய நாட்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்றத உங்களோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு பின்விளைவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சியும், ஐடி துறையில் இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு தேவையான முயற்சி எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு அமோகமான ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல்ல உங்கள் மனதிற்கு எப்பொழுதுமே நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாட்களாகவும், ஆன்மீக சுற்றுலாவும் ஆன்மீக யாத்திரைகளும் ஆன்மீக பயணங்களும் பல வகையில் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போய் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து டாக்டர் முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும்.